அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி தஞ்சாவூர், மாவட்ட நலச்சங்கம் தஞ்சாவூர் மாவட்டம், மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20 போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா, மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸ், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், சப்போர்ட் ஸ்டாஃப் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, வயது வரம்பு என்ன, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மருத்துவ அலுவலர், மெடிக்கல் ஆஃபீஸர், மாத ஊதியம் 60,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 40 வயசுக்கு உள்ளார இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பிபிஎஸ் டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பிபிஎஸ் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டியூட் ரெகக்னைஸ்டு பை தி யூஜிசி ஃபார் தி பர்பஸ் ஆஃப் இட்ஸ் கிராண்ட்ஸ். The course must have approved by the Medical Council of India அல்லது NMC should have registered in தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்டு ஸ்டாஃப் நர்ஸ் செவிலியர், மாத வருமானம் 18,000, 5 போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு அதிகபட்சம் 50 வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்ஸ் அண்டு மிட்வைஃப்ஸ் டிஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் ஃப்ரம் த ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க மற்றும் இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு, பல்நோக்கு சுகாதார பணியாளர் ஆண், மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 MPHW, மாத ஊதியம் 14,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சம் 35 வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. +2ல் பயாலஜி அல்லது பாட்டனி அண்டு ஸ்வாலஜி, அதாவது ஃபஸ்ட் குரூப்பு அல்லது பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர 10th தமிழை ஒரு பாடமாக எடுத்தவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஸ்ட் பாசஸ் ஏ 2-year மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் டிகிரி முடித்தவங்க அல்லது இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங் ஆஃபர்டு பை ரெகக்னைஸ்டு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க அல்லது ட்ரஸ்ட்டில் படித்தவங்க அல்லது யூனிவர்சிட்டியில் படித்தவங்க அல்லது டீம்டு யூனிவர்சிட்டி இன்க்ளூடிங் காந்தி கிராமம் ரூரல் இன்ஸ்டியூட் ட்ரைனிங் கோர்ஸ் சர்டிஃபிகேட் கிராண்டட் பை DPH அண்டு PMல முடித்தவங்க கூட இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக மருத்துவமனை பணியாளர், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அல்லது சப்போர்ட் ஸ்டாஃப், மாத சம்பளம் 8,500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸ், அதிகபட்சம் 45 வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8வது பாஸ் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் மற்றும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விண்ணப்ப படிவங்களை தஞ்சாவூர் மாவட்ட இணையதள முகவரி தஞ்சாவூர்.nic.in என்ற வலைத்தளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவத்துடன் பதவிக்குரிய அனைத்து சான்றிதழ்களையும் சுய சான்றொப்பம் செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது அப்ளிகேஷனோட என்னென்ன அட்டாச்மெண்ட் வைக்கிறீங்களோ அந்த ஜெராக்ஸ் காப்பியில் செல்ஃப் அட்டஸ்டட்னு எழுதி நீங்களே கையெழுத்து போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலமோ வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் 24/3/2025 அன்று மாலை 5 மணிக்கு மேல் பெறப்படும் விண்ணப்பங்கள், முழுமையான விவரங்கள் மற்றும் சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்குறிப்பிட்ட காலி பணியிடங்களின் எண்ணிக்கை, பணிபுரியும் இடம் மற்றும் மாத ஊதியம் மாறுதலுக்குட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6வது பாயிண்ட்டு, குழு உறுப்பினர்கள் எடுக்கப்படும் முடிவே இறுதியானது. விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ்கள் என்னென்ன அப்படின்னா, மதிப்பெண் சான்றிதழ், உங்களோட 10th மார்க் ஷீட்டு அல்லது +2 மார்க் ஷீட்டு, டிகிரி முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, டிசி
அல்லது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அல்லது கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் மதிப்பெண் பட்டியலுக்கு சான்றாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு அல்லது 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டு சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பிடச் சான்றுக்கு ஆதார் கார்டு வச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி முன் அனுபவ சான்று எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை வைக்கலாம். மேலும் முன்னுரிமை சான்று முன் அனுபவ சான்று அடுத்தது முன்னுரிமை சான்று அப்படிங்கிறது என்னென்னா ஃபிசிக்கலி சேலஞ்சராக இருந்தீங்க அப்படி இல்லைன்னா இந்த கோர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி செயலாளர், மாவட்ட நலச்சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், காந்திஜி ரோடு நியர் எல்ஐசி பில்டிங், தஞ்சாவூர் 613001. தொலைபேசி எண் 04362273603. விண்ணப்பிக்க கடைசி நாள் 24/3/2025 மாலை 5 மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக. நன்றி, வணக்கம்.